ஓகே, சூப்பர். இப்போ நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இருக்கக்கூடிய ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இதுதான் இருக்கையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேயா? இப்போ கிளாஸ் அப்படின்னா என்ன, ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? இப்போ கிளாஸ் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிள் ஓகேயா? எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், கிளாஸ் அப்படின்னா நான் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்கூல் இல்ல, ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிறேன். கிளாஸ் ரூம் எடுத்துக்கிறேன். ஓகேயா? இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சொல்றேன், அந்த கிளாஸ் ரூம்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன். ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு இதிலே கன்வே பண்ணிட்டேன். இப்போ ஒரு கிளாஸ் கண்டெய்ன்ஸ் மெனி ஃபங்க்ஷன்ஸ். மெனி ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், நிறைய 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 அட்ரிபியூட்ஸ் இருக்கும். கிளாஸ் கண்டெய்ன்ஸ் இட் கண்டெய்ன்ஸ் மெனி ஃபங்க்ஷன்ஸ். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இதில். மெனி அட்ரிபியூட்ஸ், நிறைய இதுக்குள்ள என்னெல்லாமோ இருக்கும் இந்த கிளாஸ்க்குள்ள. சரியா? அதாவது ஒரு கிளாஸ்க்குள்ள ஐ கேன் சே லைக் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேயா? ஓகே, நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ். சப்ஜெக்ட் மீன்ஸ் இந்த ஃபிசிக்ஸ், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, அது ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு அதெல்லாம் சப்ஜெக்டா. அதில் நான் அந்த சப்ஜெக்டை, அந்த கிளாஸ் ரூமில் உள்ள சப்ஜெக்டை, கிளாஸ் ரூம் கண்டெய்ன்ஸ் மெனி சப்ஜெக்ட் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அந்த கிளாஸ் ரூமில் உள்ள ஒவ்வொரு சப்ஜெக்டில் சூப்பராக படிப்பாங்க. இப்போ ஒருத்தன் ஃபிசிக்ஸ் நல்லா படிப்பான், ஒருத்தன் கெமிஸ்ட்ரி நல்லா படிப்பான். நானும் ஃபிசிக்ஸ் சூப்பராக படிப்பேன்னு நினைக்கிறேன். படிப்பேன், ஆமாம், நல்லா தான் படிப்பேன் ஃபிசிக்ஸ். ஓகே, ஃபிசிக்ஸ் ஒருத்தன் நல்லா படிப்பான், கெமிஸ்ட்ரி ஒருத்தன் நல்லா படிப்பான், மேக்ஸ் ஒருத்தன் நல்லா படிப்பான்ல. அந்த ஒருத்தன் அந்த கிளாஸ் ரூமில் உள்ள அந்த ஆப்ஜெக்ட், அந்த கிளாஸில் உள்ள ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு இதுக்கும் எப்படி வேரி ஆகும், அதை தான் நான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டில் பற்றி பார்க்க போகிறேன். இப்போ நான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் என்னோட ப்ரோக்ராமை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு கிளாஸ், இதுதான் என்னோட சின்டாக்ஸ். கிளாஸ் அப்படின்னு போட்டு என்னோட கிளாஸோட நேம் என்னது, கிளாஸ் ரூம் அப்படின்னு ஒரு டினோட் பண்ணுறோம். அப்படின்னு ஒரு இது, அதாவது அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் வைக்கிறேன். அப்புறம் அந்த கிளாஸ் நேம் மேலே ஒரு ஃபங்க்ஷன் கீவேர்ட் போட்டுட்டு ஒரு கோலன் வைக்கணும். இப்போது இந்த கிளாஸுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், லெட்ஸ் சே சம்திங் கால்டு, எப்படி சொல்லலாம், ஓகே, டெஃப் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். டெஃப்னா நான் போன இதில் சொன்னல ஃபங்க்ஷன் சப் ஃபங்க்ஷனை நான் அந்த கிளாஸுக்குள்ளே போடுறேன். அந்த சப் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன வைக்கிறேன்னா, இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேயா? ஃபிசிக்ஸ் அப்படின்னு போட்டுட்டேன். ஃபிசிக்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு ஒரு கோலன் வச்சுட்டு அதுக்குள்ளே நான் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப். இப்போது குட் இன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், டெஃப். இப்போ நான் இந்த இதில் கெமிஸ்ட்ரி அப்படின்னு போடுறேன். கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். இந்த பிரிண்ட்டுக்குள்ள நான் குட் இன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நான் போடுறேன். அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். டெஃப்னு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு மேத்தமெட்டிக்ஸ். இந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு, சப் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் குட் இன்
மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு வர போகிறேன். மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன், நான் 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். obj1 அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் obj2 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் obj3 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேயா, இந்த 3 ஆப்ஜெக்டையும் நான் என்னன்னு மாத்துறேன், 3 ஆப்ஜெக்டையும் நான் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓபிஜேங்கிறது வந்து ஒரு சும்மா சம்திங் ஒரு ஆல்ஃபபெட் தான். இதே நான் வந்து நேம் மாற்றி கொடுத்துக்கிறேன். ஓகே, அர்ஜுன் ஒரு நேம் கொடுக்குறேன், மதின்னு ஒரு நேம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் மனோஜ் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ இந்த 3 ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த 3 ஆப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா அந்த கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்னு சொல்லியிருப்பேன். ஓகேயா, இப்போ இந்த 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த 3 ஆப்ஜெக்டையும் நான் அந்த கிளாஸ் ரூம்ல உள்ளவங்க அப்படின்னு அசைன் பண்றேன். ஸோ கிளாஸ் ரூம்ல உள்ளவங்க அப்படின்னு நான் இங்க அசைன் பண்ண போறேன். ஈக்குவல் டு கிளாஸ் ரூம். அதுக்கப்புறம் கடைசியா இந்த 3 ஆப்ஜெக்டையும் நான் எல்லாருமே கிளாஸ் ரூம்ல உள்ளவங்க தான் அப்படின்னு அசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நல்லா படிப்பாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். இட்ஸ் அசியூம் இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல நல்லா படிப்பாங்க. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இப்போ நான் இங்க வந்துட்டு இப்போ அர்ஜுன்கிறவன் வந்து பிசிக்ஸ் நல்லா படிப்பான் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நான் அர்ஜுன்கிற ஆப்ஜெக்ட் மூலியமா பிசிக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனை நான் எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறேன், டாட் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. இது டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்னால எடுக்க முடியும். இப்போ நான் என்னோட ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ என் ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கு. என் ப்ரோக்ராம் வந்து பிரிண்ட்ல உள்ளது வந்து எக்ஸிக்யூட் ஆகல. அதுக்கு பதிலாக எனக்கு வந்து என்னோட கம்பைலர், இந்த கம்பைலர் என்ன ஒரு கேன கம்பைலரா இருக்கு. ஓகேயா, இப்போ என்னோட கம்பைலர் என்ன சொல்லுது, நான் அர்ஜுன் டாட் பிசிக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்கும்போது பவுண்ட் மெத்தட் கிளாஸ் ரூம், அப்படி கிளாஸ் ரூம்ல உள்ள டாட் பிசிக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறதுக்குள்ள ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதுல இருந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த இடத்துல இருந்து என்னோட கோட் வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு இங்க வந்து காட்டு. இப்போ அதே மாதிரி நான் இங்க என்ன பண்றேன், இப்போ மதிங்கிறவன் மேக்ஸ் நல்லா படிப்பான் அப்படின்னு நான் போடுறேன். அப்போ மதி டாட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்றேன். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்றேன். எனக்கு என்ன நடக்கும், கோடு வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு அப்படின்னு வந்திருக்கு. புரியுதா, என்னோட கோடு வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு, ஆனா இது பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. அதுதான் என்ன எனக்கு புரியல. ஓகே நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா இங்க வந்து செல்ஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். செல்ஃப்ங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணாதான் இது என்ன பண்ணும், தன்னைத்தானாவே ஒரு காலிங் ஃபங்க்ஷனா கன்சிடர் பண்ணிட்டு அது அதுக்குள்ள உள்ள ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க. இதே மாதிரி நான் மனோஜ் அப்படிங்கிறவன் கெமிஸ்ட்ரி நல்லா படிப்பான் அப்படின்னு நான் போடுறேன். இப்போ நான் என்னோட ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன். அப்பையும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல்டு அப்படின்னு வரும், கோட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரன் அப்படின்னு வரும். இப்போ கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கிளாஸ்ல உள்ள நிறைய விஷயத்த நான் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை வச்சு எடுக்கலாம். இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டோட டெஃபினிஷன். சிம்பிளா சொல்லிட்டு நினைக்கிறேன், ப்ரோக்ராமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கிளாஸ் ஆப்ஜெக்ட் பத்தின ஒரு பேசிக் ஐடியா.